ஆட்சி அமைப்பது தொடர்பாக அவசர ஆலோசனை கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கிறது. இதில் நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரும் இணைந்திருக்கின்றனர். முக்கிய இலாக்காக்களை இவர்கள் குறிவைப்பதால் பாஜகவுக்கு நெருக்கடி முற்று இருக்கிறது. பத்திரிகையாளர் கார்த்திகேயன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். தற்போது ஒரு ஆலோசனை கூட்டம் அங்கு ஆட்சி அமைப்பது தொடர்பாக நடைபெற்றிருக்கு. ஒரு தனி பெரும்பான்மை கிடைக்காத காரணத்தினால் இந்த கூட்டணி ஆட்சி அமைக்க பாஜக முன்வந்திருக்கும் இந்த நிலையில் முக்கிய இலாக்காக்களை இவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு சுமூகமான முடிவு எட்டப்பட வாய்ப்பு இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க சார்? முதல் கூட்டத்திலேயே ஒரு சுமூகமான முடிவெல்லாம் எட்டப்படும் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. 240 இடங்களை பெற்று பெரும்பான்மையான கட்சியாக, தனிப்பெரும் பெரும்பான்மையாக பெரிய கட்சியாக உருவெடுத்திருந்தாலும் பாஜகவிற்கு இன்று ஆட்சி அமைப்பதற்கு தயவு இருக்கிறது அவர்களுக்கு இருக்கக்கூடிய இரண்டே கட்சிகள் தான் பெரிய கட்சிகள். ஜேடியு உடைய 12 சீட்டுகளும் மற்றும் நிதிஷ்குமார் அவருடைய நிதிஷ்குமாருடைய 12 சீட்டுகள், சந்திரபாபு நாயுடைய டிடிபி 16 சீட்டுகள். அதுவே கூட்டினாலும் கூட அந்த 28 தொகுதியை சேர்த்தாலும் கூட அவர்களுக்கு எண்ணிக்கை பத்தாது. கூட இருக்கக்கூடிய ஒரு ஏக்நாத் ஷிண்டே கட்சி மின்னும் சில உதிரி கட்சிகளான அரவணைத்து தான் ஆட்சி அமைக்க முடியும். அதுதான் கலை யதார்த்தம். ஸோ இப்போ 240 சீட்டுகளை பெற்றிருந்தாலும் பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் கூட்டணிகளாக இல்லை அவர்களுக்கு ஆதரவு தர முன்வருகிற சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் குறிப்பாக இந்த 2 பேரையும் அவர்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு இணங்கி அதை செவிசாய்த்து தான் ஆட்சி அமைப்பதற்கு சாத்தியம். நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் அவர்கள் பாராளுமன்றத்தில் குறிப்பாக லோக்சபாவில் சபாநாயகர் பதவி கேட்பதாக ஒரு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஏன் துணை பிரதமர் கூட கேட்கலாம், இல்ல பிரதமர் வேட்பாளர் கூட டிமாண்டை வைக்கலாம். எப்படியாவது ஆட்சி அமைக்க வேண்டும் என்று பாஜக உறுதியாக இருப்பதால் அவர்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு நிச்சயம் செவிசாய்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அன்ரீசனபிளாக இல்லைன்னா வெறும் 16 சீட்டுகளை உள்ள கட்சி, 12 சீட்டுகளை கட்சி பெரும் இலாக்காக்களை, இல்ல முக்கியமான இலாக்காக்களை, உள்துறை போன்றது, இல்ல பாராளுமன்ற சபாநாயகர் போன்றது, இல்ல இன்னும் முக்கியமான இலாக்காக்களை கேட்டு பெற முயற்சி செஞ்சால் அதற்கு உடனடியாக செவிசாய்க்காது. கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துக்கொண்டு, ஆனால் நீண்ட காலம் எடுக்க முடியாது. ஏன்னா மறுபக்கம் இந்தியா கூட்டணி சார்பாக சிலர் ஏற்கனவே அவர்களுக்கு தூது விடுகிறார்கள், வெளிப்படையாகவே ஒப்புக்கொள்கிறார்கள். நாங்கள் ஆட்சி அமைக்க, இந்தியா கூட்டணி சார்பாக ஆட்சி அமைக்க நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடுவோடு தொடர்பில் இருக்கிறோம் என்று ஒப்புக்கொள்கிறார்கள். அதையும் மீறி சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் கூட்டணி தர்மத்தை மதித்து அவர்களோடு பயணித்திருக்கிறார்கள். சோ இவர்கள் தரம் மறுக்கும் பட்சத்தில் அவர்கள் மீண்டும் இந்தியா கூட்டணியோட உறவை புதுப்பிப்பதற்கு தயங்க மாட்டார்கள் என்பது பாஜகவிற்கு நன்றாக தெரியும். அதனால் அவர்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு செவிசாய்ப்பதை தவிர பாஜகவிற்கு வேறு வழி இல்லை. ஆனால் எடுத்த எடுப்பிலேயே பாஜகவால் எல்லா கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப டிமாண்ட்ஸ் கூட பெருகும். அதனால் சில துறைகளை அவர்கள் கொடுக்க இயலாத சிக்கல் இருக்கும். அதுவும் குறிப்பாக சபாநாயகர் என்று கேட்பதற்கான காரணம் என்னன்னா, இது போன்ற ஒரு கூட்டணி அமைக்கும் பொழுது ஏதோ ஒரு கட்டத்தில் பாஜக ஒரு கருத்து வேறுபாடோ இல்ல ஏதோ ஒரு கட்சிக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும் பொழுது, அப்போ அந்த ஆட்சிக்கான ஆதரவை விலக்கிக் கொள்ளும் பொழுது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவது, இல்ல அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அடிப்படையில் வாக்கெடுப்பு நடத்துவது என்பது எல்லாமே சபாநாயகர் கையில தான் இருக்கும். அப்ப அந்த கால அவகாசம் பெறுவதற்கு இல்லையா, அந்த கால அவகாசத்தை பயன்படுத்தி தான் குதிரை பேரம் நடத்துவது, இல்ல வேறு கட்சிகளோடு ஆதரவை நல்குவது, இது போன்ற விஷயங்களை கேட்டு பெறுவது, இது போன்ற விஷயங்கள் பாஜக ஈடுபடும். இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். மகாராஷ்டிரா உதாரணம் பார்த்திருக்கோம், நவாப் ரேபியா வழக்கு முதலிருந்தே பார்த்திருக்கோம். அந்த சபாநாயகர் என்ற பதவியை கையில் வைத்துக் கொண்டுதான் பாஜக பல நேரங்களில் ஆட்சிகளை கவிழ்ப்பது, இல்ல கவிழ்த்த ஆட்சிகளை தக்க வைத்துக் கொள்வது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டு இருக்கு. அதுக்கு மகாராஷ்டிரா நமக்கு நேரடியாக நம்ம பார்த்த உதாரணம். கிண்டே எம்எல்ஏக்களுக்கு எதிரான தீர்ப்புகள் வந்திருக்க பொழுதும் கூட அவர்கள் பெரிய அளவிற்கு இதுவரை அவர்கள் டிஸ்குவாலிஃபை செய்யப்படவில்லை. அதே போல நீங்க அந்த காரணத்தினால்தான், அந்த வழக்கு தீர்ப்பு வந்த காரணத்தினால்தான் கடைசி அஜித் பவாருடைய ஆதரவை பெற்று அவருடைய எம்எல்ஏக்கள் ஆதரவோடு அங்கு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஷிண்டே தலைமையில். அதனால் சபாநாயகர் பதவி என்பது எவ்வளவு முக்கியம், அத்தியாவசியம் என்பது பாஜக நன்றாகவே தெரியும். அதை தான் அவர்கள் பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து இந்த 10 ஆண்டுகள்ல பல்வேறு மாநிலங்கள்ல. அப்போ கூட்டணி ஆட்சி அமையும் போது ஏதோ ஒரு சூழலில் யார் தலைமையோ, யார் பிரதமராக இருந்தாலும் சரி, பாஜக ஆட்சிக்கு ஒரு சிக்கல் வரும் பட்சத்தில் அந்த காலதாமத அவகாசம் எடுத்துக்கொள்வதற்கு அந்த சபாநாயகர் பதவி என்பது மிக மிக முக்கியம். அதனால அந்த பதவி அவ்வளவு எளிதாக விட்டுக் கொடுக்கறதுக்கு முன்வர மாட்டார்கள். ஆனால் அந்த பதவிக்கு தான் குறிவைத்து நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் போட்டியிடுவது என்பது, அவர்கள் கோரிக்கை வைப்பது என்பது பாஜகவிற்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒருவேளை அதே போன்ற ஆஃபர் இந்தியா கூட்டணி சார்பாகவோ இல்ல துணை பிரதமரோ இல்ல வேறு பெரிய லுக்ரேட்டிவா ஏதோ ஒரு ஆஃபர் கொடுக்கப்பட்டால் இவர்கள் மறுக்கும் பட்சத்தில் அவர்கள் அங்கு போய்விடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பது கூட பாஜக நன்றாக தெரியும்.
கால அவகாசம் எடுத்து ஏதோ ஒரு காம்ப்ரமைஸை வந்து ஸ்ட்ரைக் செய்வது என்பது மிக மிக அத்தியாவசியம் என்பது பாஜகவிற்கு தெரியும். ஆனால் உடனடியாக இணங்கி விட மாட்டோம். முதல் சந்திப்பிலேயே என்டிஏவில் வந்து எல்லாம் சுமூகமாக அந்த கூட்டணியில் வந்து யார் வந்து எந்த இலாக்காவை பெறுவது இல்லை எந்த பதவியை பெறுவது என்பது உடன்படிக்கை ஏற்படும் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் கால அவகாசம் மிக குறைவாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் அணுகப்படுவதனால் வர இருக்கக்கூடிய ஓரிரு நாட்களுக்குள் வந்து பாஜக எவ்வளவு விரைவாக சாத்தியமோ அவ்வளவு விரைவாக முடிக்க பார்க்கும். நிதிஷ்குமாரையும் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களையும் தக்க வைப்பதற்கு முழு முயற்சியில் இறங்கும். அது ஒரு சில நாட்கள் தாமதமானாலும் கூட கூட்டணிகள் மாறுவதற்கு, அவர்கள் கூட்டணி மாறுவதற்கோ இல்லை ஆட்சி அமைப்பதிலிருந்து பாஜக வந்து தோல்வியடைவதற்கோ வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் வந்து அவ்வளவு எளிதாக விட்டுவிட மாட்டார்கள். ஓரளவுக்கு இணங்கி போகத்தான் வேண்டும். இதுவரை யாரையும் என்கேஜ் செய்யாமல் சமரசமே செய்யாத மோடியும் அமித்ஷாவும் இன்று வந்து நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு இழுத்த இழுப்புக்கெல்லாம் செல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு அவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள். ஆனால் அதற்கான கால அவகாசம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் அவர்களுக்கு எதிராக இருப்பதால் சில நாட்களுக்கு மேல் அவர்கள் முரண்டு பிடிக்கவும் முடியாது. இந்த 2 நபர்கள் கேட்கக்கூடிய கோரிக்கை ஒன்று செவிமடுத்தாக வேண்டும், இல்லை என்றால் ஆட்சியை அமைப்பதிலிருந்து அவர்கள் அந்த வாய்ப்பை கோட்டை விட்டு விடுவார்கள். நன்றி நன்றி. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு கார்த்திகேயன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.